ஜோ பைடன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவல் வந்தது. ஜோ பைடன் அவர்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்ததாகவும், அது பரவி இருந்தது, எலும்புகள் எல்லாம் பரவி இருந்தது, கொஞ்சம் முற்றிய நிலை, கிரேட் 9ன்னு சொல்லுவாங்க, பூவர் டிஃபரன்ஷியேஷன், வெல் டிஃபரன்ஷியேட்டட் அண்ட் அதை கொஞ்சம் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பூவர்லி டிஃபரன்ஷியேட்டட்னு சொல்லுவாங்க. அது கிரேட் 9 வரைக்கும் சொல்ல முடியும். அந்த மாதிரி அவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்தது அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. உலகமே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்னா என்ன? ப்ராஸ்டேட் என்பது ஆண்களுக்கே உரிய ஒரு சுரப்பி. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஆண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வயதாக வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரே உறுப்பு ப்ராஸ்டேட் தான். எனக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லை, அதனால எனக்கு கேன்சரே வராது, அப்படி அல்ல. பொதுவாக ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து சைலண்ட்டாக இருக்கும். சொல்லப்போனால் ஜோ பைடன் வந்து கடந்த ஜனவரி 20 தான் அது வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்திருக்காரு. ஜனாதிபதியாக இருக்கும்போதே அவருக்கு இது நோய் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட இப்போ பரவி இருக்கு. அப்போ அது சைலண்ட்டாக தான் இருக்குது நீண்ட நாள். இப்போ பார்க்கும்போது அது கிரேட் 9 லெவலுக்கு, அது ஒரு ஸ்டேஜஸ் மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடில் கிரேட் 9 லெவலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ பரவி இருக்கு. அப்போ அது சைலண்ட்டாக தான் இருந்திருக்கு. அதனால சிம்டம்ஸ் இல்லாட்டியும் அது பரவக்கூடும். எந்த வயதில் இது அதிகமாக இருக்குன்னா, ஒரு மைய புள்ளி மிடில் அப்படின்னு பார்த்தா 80 இயர்ஸ். ஜோ பைடனுக்கு 82 இயர்ஸ். இப்போ அமெரிக்காவிலே வயதான ஜனாதிபதி ஜோ பைடன் தான், 82 இயர்ஸ். 60 வயதுல ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 20%. 80 வயதுல அது 60% அதிகரிக்கும். எல்லா வீக்கங்களும் கேன்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி, கேன்சர் அல்லாத வீக்கம் இருக்கு, அது நிறைய பேருக்கு வரும். அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ முதல்ல அது கேன்சரா கேன்சர் அல்லாத வீக்கமா, அது ரெண்டையும் நம்ம பிரிக்கணும், கண்டுபிடிக்கணும். அதற்கப்புறம் என்ன கண்டிஷன், என்ன டயக்னோசிஸ்னு பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா சர்வைவல் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோன்னா நீண்ட நாள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.